கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப பெருசாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிம்பேக் 2024 தான். இந்த ரிம்பேக் அப்படின்னு சொல்லக்கூடியது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு நேவல் எக்ஸசைஸ். இதை யார் நடத்துகிறா அப்படின்னா அமெரிக்கா தான் நடத்துகிறாங்க. ஹவாயில் வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரிம்பேக் எக்ஸசைஸில் இதுவரைக்கும் இல்லாத மாதிரி இந்தியா அதோட போர்க்கப்பலை அனுப்பியிருக்கு. அண்ட் இந்த ஒரு குறிப்பிட்ட ரிம்பேக் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்தியாவுக்கும் சரி, ரிம்பேக்கில் இருக்கக்கூடிய அந்த நாடுகளுக்கும் சரி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷங்கள் கழித்து அமெரிக்கா ஒரு 40,000 டன் எடையில் இருக்கக்கூடிய போர்க்கப்பலை ரிம்பேக் எக்ஸசைஸில் மூழ்கடிக்க போகுது. இந்த 40,000 டன் போர்க்கப்பலை மூழ்கடிக்கிறதன் மூலமாக சீனாவுக்கு ஒரு மெசேஜை கொடுக்க போகிறாங்க. உங்ககிட்ட இருக்கிற எல்லா விமான தாங்கி கப்பலையும் எங்களால் சுலபமாக தூக்கிட முடியும் அப்படின்னு. ஸோ இன்றைக்கான காணொலியில் இந்த ஒரு வார்ஷிப்பை எப்படி அமெரிக்கா மூழ்கடிக்க போகிறாங்க, கூடுதலாக இந்தியா இந்த எக்ஸசைஸில் பங்கேற்கிறதன் மூலமாக எப்படி சீனாவை நம்ம கவுண்டர் பண்ண போகிறோன்றதை தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், ரிம்பேக் எக்ஸசைஸில் 40,000 டன் எடை இருக்கக்கூடிய இந்த கப்பலை மூழ்கடிக்கிறதுக்கும் சீனாவோட விமானம் தாங்கி கப்பல்களுக்கும் உள்ள தொடர்பை நம்ம பார்க்கலாம். சீனா கிட்ட மொத்தம் 3 விமான தாங்கி கப்பல்கள் இருக்குது. 3ல் கிட்டத்தட்ட 2க்கு 66,000 டன்ல இருந்து 66,000 டன் எடையில் இருக்குது. 3வது ஏர்கிராஃப்ட் கேரியர் இப்போ ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ணது, அதோட பேர் ஃபியூஜியான். இந்த ஃபியூஜியான் அப்படின்றது இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னமுமே அந்த விமான தாங்கி கப்பலை ஃபுல்லி ஆப்ரேஷனலாக மாற்றலை. அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இப்போதைக்கு கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 2 ஏர்கிராஃப்ட் கேரியரை தான் அவங்க ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன தான் இந்த 2 ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸோட எடை வந்து 60,000 டன்லேருந்து 66,000 டன்னுக்குள்ளே இருந்தாலும் இதை நம்ம 40,000 டன் கேட்டகரியோட தான் சேர்ப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விமான தாங்கி கப்பல்களில் இருக்கக்கூடிய அந்த ஏர்விங்கால தான். இந்த சீன விமான தாங்கி கப்பல்களில் இருக்கக்கூடிய எல்லா போர் விமானங்களும் சோவியத் ஈரா ஏர்கிராஃப்ட் கேரியரில் பயன்படுத்தக்கூடிய அந்த போர் விமானங்கள். இப்போது இதில் இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட எடை அப்படின்றது ரொம்ப அதிகம். அதுக்கேற்ற த்ரஸ்ட் அப்படின்றது இந்த விமான தாங்கி கப்பல்கள்லேருந்து இயங்கக்கூடிய விமானத்துக்கு கிடையாது. அதனால் 40,000 டன்னை கொண்டு இருக்கக்கூடிய நம்மக்கிட்ட இருந்த 2 விமான தாங்கி கப்பல்களில் ஏற்றிட்டு போகிற அளவுக்கு எரிபொருளையோ இல்லை வெடிகுண்டுகளையோ சீனர்களால் ஏற்றிட்டு கொண்டு போக முடியாது. அவங்களுக்கு இருக்கிற டாக்டிக்கல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைமன்டேனியஸாக அவங்களோட விமான தாங்கி கப்பல்களில் இருக்கக்கூடிய போர் விமானங்களை லான்ச் பண்ண முடியும். ஒரே நேரத்தில் 2 விமானங்களை லான்ச் பண்ண முடியும். இப்படி அவங்க லான்ச் பண்ணுறதன் மூலமாக விமான தாங்கி கப்பல்கள்லேருந்து நம்மளை கம்பேர் பண்ணுறப்ப அவங்க சீக்கிரமாக அந்த விமானங்கள் எல்லாத்தையுமே பறக்க விட்டுருவாங்க. நமக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் அது பெரிய வித்தியாசமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதை தாண்டி இந்த விமானங்களோட வெயிட் என்ன, இந்த விமானங்களால் எவ்வளவு தூரம் எரிபொருள் மற்றும் வெடிகுண்டுகளை எடுத்துகிட்டு பறக்க முடியும், அண்ட் அந்த விமானங்களோட தொழில்நுட்பங்கள் என்ன அப்படின்றத பொறுத்து இந்த 2 ஏர்கிராஃப்ட் கேரியரில் எது சிறந்தது அப்படின்றத நம்மளால் பேச முடியும். பட் எது எப்படியோ இந்த ஏர்கிராஃப்ட் கேரியரில் இருக்கிற போர் விமானங்களின் எடை மற்றும் அளவு ரொம்ப பெருசாக இருக்குது. சராசரியை விட ரொம்ப பெருசாக இருக்கிற காரணத்தினால் என்னதான் இவங்க கிட்ட அதிகமாக எடை எடுத்துகிட்டு போகக்கூடிய திறன் மற்றும் அதிகமான எடை வசதி இருந்தாலும் கம்மியான போர் விமானங்களை தான் எடுத்துகிட்டு போக முடியும். அதனால தான் 66,000 டன்னு 60,000 டன் அப்படின்னு சொல்லி இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்தாலும் இதை சீனர்கள் வந்து எப்படி கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா 40,000 டன்னோட தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஒரு மீடியம் சைஸ் ஏர்கிராஃப்ட் கேரியரோட தான் அவங்களே கம்பேர் பண்ணுவாங்க. ஃபியூஜியான் அப்படின்றது தான் சூப்பர் கேரியர், இதெல்லாம் மீடியம் சைஸ் கேரியர் தான். இப்போ நம்ம அமெரிக்காவோட மெசேஜுக்கு வருவோம். உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த கடற்படையை வச்சிருக்கக்கூடியது அமெரிக்கா தான். ஒரு நாட்டோட இராணுவத்தை பற்றி நம்ம நிறைய பேசுவோம், ஆனால் அந்த நாட்டோட கடற்படை அப்படின்னு வரப்போ ரொம்ப கம்மியாக தான் பேசுவோம். கரண்ட்டாக உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லான நேவியை கொண்டது அமெரிக்கா. அவங்கள வந்து எந்த இடத்துலையும் நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியாது. உலகம் முழுக்க அவங்க ஹவாயில் ஆரம்பித்து இந்தியன் ஓஷனில் இருந்து அங்கே மிடில் ஈஸ்ட் வரைக்கும் எங்கே அவங்களோட பவரை காட்டணும்னு நினச்சாலும் அவங்க அந்த பவரை காட்டுவாங்க. அந்த இடத்துல அவங்கள சேலஞ்ச் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் ஆஃப் போர்ட்ஸ் தான். இந்த அமெரிக்கன் நேவி வந்து ப்ளூ வாட்டர் நேவின்னு நம்ம சொல்கிறதுக்கான முக்கியமான காரணமே அவங்க எங்கே வேணாலும் டாக் பண்ணுவாங்க உலகத்தில். நீங்கள் எந்த ரீஜன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த ரீஜனுக்கு பக்கத்தில் அமெரிக்காவோட ஒரு பேஸோ இல்லை அப்படின்னா அமெரிக்கன் பேஸ் வந்து அங்கே டாக் பண்ணுறதுக்கு தேவையான வசதியோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ அமெரிக்காவிலேருந்து 10,000 நாட்டிக்கல் மைல்ஸ் 15,000 நாட்டிக்கல் மைல்ஸ் தள்ளி அவங்களால சுலபமாக போர் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட டெஸ்ட்ராயர் போர்க்கப்பல்களாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரிகேட்ஸாக இருக்கட்டும், அதில் ஏவுகணைகளும் இருக்கும். இப்போ அமெரிக்கன் டெஸ்ட்ராயரை கம்பேர் பண்ணுறப்ப இந்தியன் டெஸ்ட்ராயரில் ஏன் ஏர் டு ஏர் ஏவுகணைகளாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் ஏவுகணைகளோட எண்ணிக்கை குறைவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கான முக்கியமான காரணமே நம்மளோட வார்ஷிப் எல்லாமே 2,000 நாட்டிக்கல் மைல் இந்திய நிலப்பரப்பு பக்கத்தில் இருந்து தான் ஆப்ரேட் ஆகும். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. 10,000 15,000 நாட்டிக்கல் மைல் தள்ளி 6 மாதம் 1 வருஷம் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்ப
அவங்கக்கிட்ட போதுமான அளவுக்கு ஸ்டாக் இருக்கணும், ஏவுகணைகளோட ஸ்டாக்கு. அதனால தான் அவங்களோட வார்ஷிப்பில் அதிகமான எண்ணிக்கையில் இன்டர்செப்டார் ஏவுகணைகள் மற்றும் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் ஏவுகணைகள் இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்ட்டு. இந்த ஃபேக்டை தாண்டி ரொம்ப ட்ரெயின்டான ஒரு மிலிட்டரியும், அதாவது நேவியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அமெரிக்கன் மிலிட்டரி தான். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்கிறேன். மிடில் ஈஸ்டில் இந்த கான்ஃப்ளிக்ட் எமனுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் நடந்துகிட்டு இருக்கிறது உங்களில் நிறைய பேருக்கு தெரியும். இந்த கான்ஃப்ளிக்ட் நடந்துகிட்டு இருக்கிறப்ப எமனில் இருக்க ஹூத்திஸ் என்ன பண்ணுறாங்க, ட்ரோன்ஸு மிசைல்ஸ்ன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய கப்பல்களுக்கு எதிராக அனுப்புனாங்க. அப்படி அனுப்புகிறப்ப எல்லா விதமான ட்ரோன்ஸ் மிசைல்ஸையும் அங்கே இருக்கக்கூடிய வார்ஷிப் வந்து இன்டர்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா. அப்படி இன்டர்செப்ட் பண்ணப்போ ரொம்ப சுவாரஸ்யமாக எல்லார் கண்ணிலையும் பட்ட ஒரு நியூஸு, அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கன் வார்ஷிப்பில் இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை ஆப்ரேட் பண்ணக்கூடிய சோல்ஜர்ஸை வழக்கத்தை விட அதிகமான அளவுக்கு ரொட்டேட் பண்ணாங்க அமெரிக்கன்ஸ். இந்த ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஒரு பீரியடை கொண்டு இருக்கும். 3 மாதம் இல்லை 6 மாதம் அந்த கப்பலில் அவங்க கண்டிப்பாக வேலை செய்வாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கப்பலை விட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க. ஆனால் இந்த கான்ஃப்ளிக்ட் நடந்துக்கிட்டு இருக்கப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 மாதம் 15 நாள் 20 நாள் அப்படின்னு சொல்லி வழக்கத்துக்கு மாற அந்த கப்பலில் இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் ஆஃபீஸர்ஸ், குறிப்பாக இந்த ஏர் டிஃபென்ஸ் ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட நபர்களை மட்டும் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரொட்டேஷனுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், அவங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சான்ஸ் எல்லாம் உலகத்தில் யாருக்கு கிடைக்கும்? நம்ம எப்படி வேணாலும் ஒரு சினாரியோவை யோசித்து அந்த சினாரியோவில் நம்மளோட சோல்ஜர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம், சிமுலேஷன் மூலமாகவோ இல்லை அப்படின்னா லைஃப் ஃபயர் எக்ஸசைஸ் மூலமாகவோ நம்ம கொடுக்கலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒரு காம்பேட் ஜோனுக்குள்ளே போய் இப்படி ட்ரைனிங் எடுக்கிற சான்ஸ் எல்லாம் யாருக்கு கிடைக்கும்? இந்த சான்ஸ் தான் அமெரிக்கன்ஸுக்கு கிடச்சிருக்கு. அவங்க ஒவ்வொரு கான்ஃப்ளிக்டையும் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பேசிக்காக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க, நான் இப்படி சொல்கிறது வந்து யாருக்குமே பிடிக்காது. நேவிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான நேவி அமெரிக்கன் நேவி தான். அவங்கள வந்து யாராலையும் இப்போதைக்கு டெஸ்ட்ராய் பண்ண முடியாது கரண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியோவில். பட் அவங்கள சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. சீனா வந்து முதலிடத்தில் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள சேலஞ்ச் பண்ண முடியாது. உலகத்திலே செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபைட்டர் ஜெட்ஸை வச்சுருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒன்று ரஷ்யான்னு சொல்லுவீங்க, இல்லை அப்படின்னா சீனான்னு சொல்லுவீங்க. நம்பர் 1 இடத்துல அமெரிக்கா இருக்குது. பட் ரெண்டுமே கிடையாது. உலகத்திலே செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபைட்டர் ஜெட்டை வச்சுருக்கக்கூடியது யூஎஸ் நேவி. கிட்டத்தட்ட 1000 ஃபைட்டர் ஜெட்ஸ் நேவி கிட்ட மட்டுமே இருக்குது. நம்மக்கிட்ட கூட 1000 ஃபைட்டர் ஜெட்ஸ் ஏர்ஃபோர்ஸ்லேயே கிடையாது. அவ்வளோ தூரம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு இவ்வளோ தூரம் இவங்க ப்ராக்டிஸும் எடுத்து வச்சுருக்காங்க. அப்படின்றப்ப இந்த நபர்கள் ரிம்பேக் அப்படின்ற ஒரு நேவல் எக்ஸசைஸில் 40,000 டன்னில் ஒரு போர்க்கப்பலை சும்மா அடித்து காலி பண்ணுறதுன்றது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படாது. சீனர்களுக்கு இது ஒரு தெளிவான மெசேஜ். இந்த மெசேஜின் மூலமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 40,000 டன்னில் ஏர்க்ராஃப்ட் கேரியர் வச்சுருக்கீங்க, நாங்கள் 40,000 டன்னில் ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் மாதிரி இருக்கக்கூடிய கப்பலை மூழ்கடிக்கிறோம் சும்மா பொழுதுபோக்குக்கு. உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்ல வராங்க. அண்ட் அதே சமயம் ஏர்க்ராஃப்ட் கேரியரை மட்டும்தான் மூழ்கடிப்பாங்களா? இந்த எக்ஸசைஸோட அவுட்கம் வந்து சீனர்களோட ஏர்க்ராஃப்ட் கேரியரை மட்டும்தான் டார்கெட் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. முக்கியமான ஒரு கப்பல் சீனாவோட லேண்டிங் கேரியரை தான் டார்கெட் பண்ணியிருக்கு. டைப் 75 ஆர் 76 அப்படின்னு நினைக்கிறேன். சரியான பேரை கீழே நான் டெக்ஸ்ட்டில் போட சொல்கிறேன். இந்த ஒரு கப்பல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தைவானை அவங்க இன்வைட் பண்ணுறப்ப, தைவான் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு தீவு. ஸோ சீனாவான மெயின்லேண்ட்லேருந்து இந்த தீவுக்கு அவங்களோட ட்ரூப்ஸையும் எக்யூப்மெண்ட்ஸையும் நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு இந்த ஒரு டைப் வார்ஷிப் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை. கரண்ட்டாக அவங்கக்கிட்ட 3 வார்ஷிப் இருக்குது, 4வது ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த வார்ஷிப்போட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 டன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இதில் ஆர்மி எக்யூப்மெண்ட்ஸ் தான் நிறைந்திருக்கும். சோல்ஜர்ஸையும் உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும். இப்போது இந்த கப்பலை அமெரிக்கன்ஸ் வந்து ஈஸியாக டார்கெட் பண்ண முடியும். ஒன்றுமே இல்லை, நாங்களே சண்டைக்கு வர வேணாம், நாங்கள் எப்படி இந்த கப்பலை மூழ்கடிச்சோம் அப்படின்றத தைவானுக்கு சொல்லிடுவோம், ஆயுதங்களையும் கொடுத்துருவோம், அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறது சீனாவை லிட்ரலாக அந்த பகுதியில் சேலஞ்ச் பண்ணுற விதமாக தான் இருக்குது. அண்ட் அதே சமயம் இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவியோட ப்ரெசன்ஸ் தான். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நம்ம அமெரிக்காவில் போய் ஒரு ஏர் எக்ஸசைஸில் ஈடுபட்டோம். அலாஸ்காவில் நடந்த ஏர் எக்ஸசைஸு. அதில் நம்மளோட ரஃபேல் விமானங்கள் எப்படி ஃபர்ஸ்ட் ஜென் ஃபைட்டர் ஜெட் ஏர்க்ராஃப்டை டிடெக்ட் பண்ணுறது, அந்த ஏர்க்ராஃப்டை எப்படி என்கேஜ் பண்ணுறதுன்ற யுக்திகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் அமெரிக்கன் ஃபிஃப்த் ஜென் ஃபைட்டர் ஜெட்ஸ்க்கு எதிராக. இப்போ அதே விஷயம் சீனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனலில் காணொலியாக போட்டிருப்போம். அண்ட் நேவியில் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிம்பேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதன் மூலமாக இன்னமும் இந்த 40,000 டன் கொண்ட கப்பல்களை எப்படி கவுண்டர் பண்ணுறதுன்ற அந்த ஒரு நாலேஜ் நமக்கு கிடைக்கிது. கூடுதலாக இதில் உள்ள முக்கியமான சுவாரஸ்யமான விஷயமே ரஃபால் போர் விமானங்கள் தான்.
24 ரஃபேல் மரீன் போர் விமானங்களை நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம். கூடிய சீக்கிரம் அந்த கவர்மெண்ட் டீல் வந்து நடந்து முடிஞ்சிடும். இந்த டீல் மட்டும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு கூடுதலாக சில நாலேஜ் அப்படின்றது கிடைக்கும். அண்ட் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான டாக்டிக்ஸ் இருந்தால் போதும், எவ்வளோ பெரிய கடற்படையாக இருந்தாலும், நியூமரிக்கலி சுப்பீரியர் கடற்படையாக இருந்தாலும் நம்மளால் அதை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹிஸ்ட்ரியில் நிறையவே ஆர்மிஸ் வந்து நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து இந்தியாவும் சேரும். சீனர்கள் நமக்கு எதிராக ஏதாவது குடைச்சல் கொடுத்தாங்கன்னா அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த ரிம்பேக் எக்ஸசைஸின் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு அட்வான்டேஜாக இருக்குமா, டிஸ்அட்வான்டேஜாக இருக்குமான்னு பற்றின உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறையவே தகவலை தெரிஞ்சுக்க மறக்காமல் டிபி டிஃபென்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வணக்கம். நன்றி, வணக்கம்.